முத்து சொல்றாரு, ராணி இனிமேட்டு உன் மாமியாரு இவங்க தான். அம்மா உன் வீடு, நீ ஒண்ணு பண்ணுமா, உன் கழுத்துல இருக்க தாலிய உன்னோட பழைய புருஷன்கிட்ட கொடுத்துரு. ராணியோட புருஷன் கேக்குறாரு, என்ன முத்து, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? முத்து சொல்றாரு, அதான் எங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டான்ல, இனிமேட்டு எப்படி இந்த பொண்ணு கூட நீ ஒன்னா வாழ முடியும்? தம்பி, ராணி கிட்ட இருந்து தாலிய வாங்கிக்க. மனோஜ், அந்த பொண்ணோட கற்ப நீ வாங்கியிருக்கல்ல, ஒழுங்கா அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டு. ரோகிணி கேக்குறாங்க, முத்து அறிவோட தான் பேசுறீங்களா? முத்து சொல்றாரு, உன் புருஷன் தப்பானவன், தப்பான முடிவு எடுத்ததுனாலதான் நான் இப்ப சொல்றேன். அண்ணாமலை கேக்குறாரு, முத்து புரிஞ்சுதானாப்பா பேசுற? அப்பா, நான் நல்லாதான்ப்பா புரிஞ்சு பேசுறேன். அந்த பொண்ணோட வாழ்க்கைய இவன் சீரழிச்சிட்டான்ப்பா. மீனா மனோஜ் தானே வாழ்க்கை கொடுக்கணும். முத்து சொல்றாரு, மீனா அந்த பூஜை ரூம்ல இருக்க மஞ்ச கிழங்குல கயிறை கட்டி எடுத்துட்டு வா. சுதி கேக்குறாங்க, முத்து அப்படின்னா மனோஜுக்கு இன்னைக்கு செகண்ட் மேரேஜா? முத்து சொல்றாரு, ஆமான்னு. ராஜா கிட்ட சொல்றாரு, ராணி கழுத்துல இருந்து தாலிய வாங்கிட்டு நீ கிளம்புப்பா, நாங்க பாத்துக்கிறோம். மனோஜ் கேக்குறாரு, முத்து நான் எதுக்குடா தாலியை கட்டணும்? ராஜா சொல்றாரு, ராணி என் பொண்டாட்டி. முத்து கேக்குறாரு, என்னப்பா சொன்ன? அவ என் பொண்டாட்டின்னு சொன்னேன்னு ராஜா சொல்றாரு முத்து கிட்ட. முத்து ராஜாவை அடிக்கிறாரு கன்னத்துல. ஓ, பொண்டாட்டின்னு இப்பதான் உனக்கு தெரிஞ்சுச்சா? நடக்காத உன்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு கேவலமான வேலைய பண்ணிருக்கியேடா. காசு பணம் வேற வாங்குற, இதுக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் தெரியுமா? ராணி கேக்குறாங்க, முத்து எதுக்கு என் புருஷனை கேவலமா பேசுறீங்க? மீனா சொல்றாங்க, உன் புருஷன் தான் கேவலமான வேலைய பண்ணிருக்கான். உன் புருஷன் சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? அண்ணாமலை வீட்டுல இருக்க எல்லாரும் ராணிய திட்டுறாங்க. ராணி இத கேட்டதும் அழுகுறாங்க. முத்து சொல்றாரு, ஏமா அழுகுற? ஒருத்தவங்க மேல பழிய ஈஸியா தூக்கி போட்டுடலாம், அதுக்கான விளைவு எப்படி இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். ராஜா சொல்றாரு, எங்களை மன்னிச்சிருங்க, மனோஜ் சார் மேல தப்பே இல்ல, அவர் என் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடக்கவும் இல்ல. அண்ணாமலை கேக்குறாரு, அப்புறம் ஏன்பா இவ்வளவு மோசமான பழிய தூக்கி என் மகன் மேல போட்டீங்க? ராஜா சொல்றாரு, ஐயா நல்லா உழைச்சு சம்பாதிக்கிறதுக்காண்டி தான் இந்த கடையிலேயே சேர்ந்தோம். நாங்க எந்த தப்பும் செய்யாமலே எங்க மேல 3 லட்சம் ரூபா எடுத்துட்டோன்னு பழிய தூக்கி போட்டுட்டாங்கய்யா. எங்களை போலீஸ்ல வேற புடிச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்கய்யா. அனி சொல்றாங்க, நிஜமாலே நாங்க எந்த பணத்தையும் எடுக்கலையா, ஆனா இவங்க 2 பேருமே எங்க மேல பழிய தூக்கி போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்கய்யா. ராஜா சொல்றாரு, அதுக்கு பழி வாங்கதான் நாங்க இந்த மாதிரி வேலைய பண்ணிட்டோம்யா, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க. மனோஜ் சொல்றாரு, டேய் பொய் சொல்லாதீங்கடா, நீங்க தானே பணத்தை எடுத்தீங்க. சொல்றாரு, மனோஜ் இன்னமா உனக்கு அறிவு இல்ல? எடுத்திருந்தா என்னைக்கோ ஊரை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்களே. அவங்க மேல திருட்டு பழி விழுந்த கோவத்துலதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பா, இந்த உண்மைய வர வைக்கிறதுக்காண்டிதான் இவங்களை கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாம் பேச வேண்டியதா போச்சுப்பா. இருந்தாலும் மனோஜ் என் கூட பிறந்தவன், அவனுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரு வரக்கூடாதுன்னு தான் நான் பேச வேண்டியதா போச்சு. சொல்றாங்க, ரோகிணி பாத்தீங்களா, உங்க புருஷனை காப்பாத்ததான் இவர் இப்படி பண்ணிருக்காரு. என்னைக்குமே இந்த குடும்பத்துல இருக்கவங்கள விட்டே கொடுக்க மாட்டாரு. சுதியும் ரவியும் முத்துவுக்கு நன்றிய சொல்லிக்கிறாங்க. முத்து சொல்றாரு, படிச்சவன நோட்டு பேனாவை எடுத்துட்டு வாடா. மனோஜும் நோட்டு பேனாவை எடுக்க போறாரு. முத்து சொல்றாரு, நாங்க சொல்ற மாதிரி எழுதி கொடு ராணி, மனோஜ் தப்பாலாம் நடக்கல, நான் தான் பொய் சொன்னேன்னு எழுதி கொடுத்துட்டு போ. ராஜா, நீ ஒரு வீடியோ காமிச்சல்ல, அதை டெலீட் பண்ணோம் குடு. ராஜாவும் மொபைல குடுக்கறாரு முத்து கிட்ட. முத்து அந்த வீடியோவை டெலீட் பண்றாரு. ராணி எழுதி கொடுக்கறாங்க மனோஜுக்கு. ராஜாவும் ராணியும் எழுதி கொடுத்தத போட்டோ எடுத்துக்கிறாரு முத்து. அண்ணாமலை கிட்ட லெட்டரை கொடுக்கறாரு முத்து. அண்ணாமலை சொல்றாரு, அடுத்த ஆளு பழிய தூக்கி போட்டா நம்ம நியாயத்தை எடுத்து சொல்லணும், மாதிரி செய்யாதீங்க, இனிமேட்டாவது நேர்மையா இருங்க. சொல்றாரு, ராஜா கிட்டையும் ராணி கிட்டையும் அப்பா சொன்னதை கேட்டீங்கல்ல, உங்களை இத்தோட விடுறேன், கிளம்புங்க. மனோஜ் சொல்றாரு, இனிமேட்டு என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது 2 பேரும். மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு, முத்து சூப்பர் முத்து, பிரச்சனைய ஈஸியா சால்வ் பண்ணிட்ட. சொல்றாரு, இனிமேட்டு இந்த மாதிரி மனோஜுக்கு ஐடியா கொடுக்கறத நிறுத்துப்பா. மனோஜோட ஃப்ரெண்டும் கேட்டுட்டு போயிடுறாரு. முத்து சொல்றாரு, அப்பா அன்னைக்கே சொன்னேன்ல இவங்க 2 பேரும் பணத்தை எடுத்திருக்க மாட்டாங்கன்னு. நீ கேக்குறாரு, அப்படின்னா பணத்தை யார் எடுத்திருப்பா?
முத்து சொல்றாரு அவங்க எடுக்கல, ஆனா பணத்தை யாரோ எடுத்திருக்காங்க. கேக்குறாங்க, எடுத்திருக்காங்களா? முத்து சொல்றாரு, ஆமாமா, லாக்கர் நம்பர் இவங்க 2 பேத்துக்கு தான் தெரியும். ஒண்ணு ரோகிணி எடுத்திருக்கணும், இல்லாட்டி மனோஜ் எடுத்திருக்கணும். மனோஜும் ரோகிணியும் முத்து சொல்றத கேட்டுட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கேக்குறாங்க, முத்து, மனோஜ் கடையில மனோஜே எடுப்பானா? ஒருவேளை ரோகிணி வேணா எடுத்திருக்கலாம். மனோஜ் கேக்குறாரு, அம்மா, நாங்க எடுத்தா ஏன் திருட்டு போச்சுன்னு சொல்ல போறோம்? வேற எப்படியோ திருட்டு போயிருக்குமா சொல்றாரு. அப்பா, பணம் இவங்க பணமா இருக்கலாம், ஆனா யாரு எடுத்தாங்கிற உண்மை இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வரப்போகுது சொல்லிட்டு முத்து போயிடுறாரு. ரோகிணி அடுத்து என்ன பண்றதுன்னு குழப்பத்திலேயே இருக்காங்க. மனோஜ் ரூம்ல இருக்கிறப்ப ரோஹிணி கிட்ட சொல்றாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெரிய பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சிட்டேன். முத்து என்ன எப்படியோ காப்பாத்திட்டான். ரோஹிணி சொல்றாங்க, என்ன காப்பாத்தினா முத்து? உன்னை அசிங்கப்படுத்திட்டு காப்பாத்திருக்கான். இந்த பிரச்சனைய அப்படியே விட்டுருக்கலாம், இந்த பிரச்சனை தானா சரியா இருக்கும். மனோஜ் சொல்றாரு, ரோஹிணி சரி விடு, எப்படியோ இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டோம்ல. அவனையே அறியாம எனக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கான், அப்பதான் என் மைண்டு ரிலாக்ஸா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஹாப்பியா இருக்கேன். விஷயத்துல இருந்து நான் தப்பிச்சதுக்கு 2 பேரும் செலிப்ரேட் பண்ணுவோம். நீ வெளியே போய் சாப்பிடுவோமா? நீ சொல்றாங்க, மனோஜ் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வீட்டுல இருக்கதே சாப்பிடுவோம். மனோஜ் சொல்றாரு, அப்படிங்கிறியா? சரி விடு ரோஹிணி, இதுக்கு வீண் செலவு பண்ணணும். ரோஹிணி, இன்னொரு விஷயத்துல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ரோஹிணி கேக்குறாங்க, மனோஜ் என்ன விஷயம்? மனோஜ் சொல்றாரு, ராஜாவும் ராணியும் பணத்தை எடுக்கலன்னு சொல்றாங்க, முத்துவும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். பணத்தை கடையில இருந்து யார் எடுத்தது? ரோஹிணி இத கேட்டதும் ஷாக் ஆயிடுறாங்க. மனோஜ் சொல்றாரு, முத்து கேட்ட அதே கேள்விதான் எனக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. பணம் எங்கதான் போயிருக்கோம் ரோஹிணி? ரோஹிணி கேக்குறாங்க, மனோஜ், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத, செலவுக்காண்டி அந்த பணத்தை எடுத்துட்டியா? எடுத்திருந்தா என்கிட்ட மாத்திரம் உண்மையை சொல்லிரு. மனோஜ் சொல்றாரு, ரோஹிணி என் மேலேயே சந்தேகப்படுறியா? நான் போய் அந்த பணத்தை எடுப்பேனா? நீ இன்னும் நம்பலாட்டி உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லை. ரோஹிணி சொல்றாங்க, சரி மனோஜ், நீ சொல்றதெல்லாம் ரைட்டாவே இருக்கட்டும். ராஜாவும் ராணியும் பணத்தை எடுக்கலன்னு சொல்றாங்க, அத நீ அப்படியே நம்பிடுவியா? இந்த முத்து சிபிஐ ஆபீசரா கண்டுபிடிக்கிறதுக்கு? ராஜாவும் ராணியும் நல்லவங்க இல்ல மனோஜ், அவங்க தான் பணத்தை எடுத்தாங்கன்னு சொன்னதுக்கு இல்லன்னு தானே சண்டை போட்டாங்க. அதுக்காண்டி தப்பா உன் மேல பழிய தூக்கி போட்டுட்டு டிவி, வாஷிங் மிஷின்னு நம்ம ஷோரூம்ல இருக்க அத்தனை ப்ராடக்டும் அவங்க ஏமாத்தி வாங்கல. மனோஜ் சொல்றாரு, ரோஹிணி ஒன்னு தெரியுமா உனக்கு? வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் இஎம்ஐ ஆப்ஷனோட உங்களுக்கு கிடைக்கும்னு போர்டே வச்சிருக்கான். எவன் வீட்டு பொருளை எடுத்து எவன் விற்கிறது? நீ சொல்றாங்க, பாத்தியா மனோஜ், அப்புறம் எப்படி அவங்க நல்லவங்களா இருக்க முடியும்? அவங்க தான் பணத்தை எடுத்திருப்பாங்க, பணத்தாசையில பொருளை எல்லாத்தையும் வித்திருக்காங்க, பணத்தை இப்ப எடுக்கவே இல்லைன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் சொல்றாரு, அப்படின்னா ஒண்ணு செய்வோமா, போலீஸ்ல விசாரிக்க சொல்லுவோமா? ரோஹிணி சொல்றாங்க, அதெல்லாம் வேணாம் மனோஜ், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அந்த பணம் போனதை விட உன் மேல இருக்க கெட்ட பேர் போயிருச்சுல்ல, அதே போதும் மனோஜ், விடு. என்ன மனோஜ் யோசிச்சுக்கிட்டே இருக்க? மனோஜ் சொல்றாரு, ரோஹிணி நீ மறந்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டியான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. மனோஜ், என்னை சந்தேகப்படுறியா? ரோஹிணி, உன் மேல நான் சந்தேகப்படுவேனா? மறந்துட்டு எடுத்துட்டியான்னு உன்கிட்ட கேட்டேன். 2 பேரும் பணத்தை எடுக்கலன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ரோஹிணி. வேலை நீ ஏதாவது செலவுக்கு எடுத்துட்டு மறந்துட்டியா? இல்ல ரோஹிணி, உனக்கு மெமரி பவர் ரொம்ப அதிகம், நீ அதெல்லாம் மறந்துருக்க மாட்ட. அப்படின்னா இந்த பணம் எங்கதான் போச்சு? சரி விடு ரோஹிணி, அதான் முத்து சொன்னான்ல, பணத்தை எடுத்தவங்க திருப்பி என்னைக்காவது ஒரு நாள் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு. நம்ம இந்த பணத்தை கண்டுபிடிக்கலாட்டி கூட அவன் கண்டுபிடிச்சிருவான் சொல்லிட்டு மனோஜ் போயிடுறாரு. ரோஹிணி யோசனையிலேயே இருக்காங்க. மீனா சொல்றாங்க, முத்துக்கிட்ட, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து உங்க அண்ணனை காப்பாத்திருக்கீங்க, அவரு நன்றி கூட சொல்லலையா உங்களுக்கு? மீனா, அவனுக்காண்டி தான் சொன்னியா? நான் அவனுக்காண்டி எதுவும் பண்ணல, அவனால வீட்டுக்கும் அப்பாவுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தையே பண்ணேன் சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க பண்ணது சாதாரணமான விஷயமே இல்லைங்க, மனோஜோட பேரையே காப்பாத்திருக்கீங்க. நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாரையும் பார்த்து பேசி மனோஜ காப்பாத்திருக்கீங்க, நன்றி கூட சொல்லாம போறாரு. தாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
சொல்றாரு, பரவாயில்ல விடு மீனா, அவன் தேங்க்ஸ் எதுக்கு நமக்கு? நான் எப்பயும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நன்றிய எதிர்பார்க்கவே மாட்டேன் மீனா. அவங்க நல்லா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, அவ்வளவுதான், விடு மீனா. மீனா விடாம முத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. மனோஜ் ஏன் நன்றி சொல்லலன்னு. மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க, நான் கிறிஷோட அம்மாவோட நம்பரை வாங்க தான் போறேன். முத்து சொல்றாரு, அட விடு மீனா, அவங்களா கொடுத்தா நம்ம பேசுவோம் அவங்க கிட்ட. எதுக்கு வம்படியா போய் கேட்டுக்கிட்டு? அவங்க தப்பா எடுத்துக்க போறாங்க. முருகன் முத்துவுக்கு கால் பண்றாரு. முத்து கேக்குறாரு, சொல்லுடா முருகா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? முருகன் சொல்றாரு, கல்யாண வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு, கல்யாண பத்திரிக்கை ரெடி ஆயிருச்சுன்னு. முத்து சொல்றாரு, அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம். முருகன் சொல்றாரு, அண்ணே, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன்னு. முத்து சொல்றாரு, முதல்ல சாமிக்கு வைடா பத்திரிக்கைய. முருகன் சொல்றாரு, கோயில்ல சாமிக்கு பத்திரிக்கைய வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தானே. அண்ணே, நீங்களும் மீனா அண்ணியும் கோயிலுக்கு வந்துடுறீங்களாண்ணே? பத்திரிக்கை கோயிலே வச்சு உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறோண்ணே. முத்து சொல்றாரு, சரிடா முருகா, நாங்க வந்துடுறோம். முத்து சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. மீனா என்னங்கன்னு கேக்குறாங்க. முத்து போன்ல பேசினதெல்லாம் மீனா கிட்ட சொல்றாங்க. முருகனும் வித்யாவும் பேசிக்கிட்டு கோயிலுக்கு நடந்து வர்றாங்க. கோயிலுக்குள்ள வந்துடுறாங்க. சாமி கிட்ட பத்திரிக்கையோட அர்ச்சனை பல தட்டையும் கொடுக்கறாங்க. அவங்க பேரையும் சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. சாமி நல்லபடியா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு வேண்டிக்கிட்டு அர்ச்சனை தட்டை கொடுக்கறாங்க முருகன் கிட்ட. முருகன் சொல்றாரு, அண்ணே, நீங்களே வாங்கிக்கோங்க அர்ச்சனை தட்டை. முத்து சொல்றாரு, இல்லடா முருகா, நீ தான் வாங்கணும் சொல்றாரு. இப்ப எங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்களும் சிஸ்டரும் தான். சாமிக்கு வச்ச பத்திரிக்கைய நீங்க 2 பேரும் சேர்ந்து வாங்குங்க. வித்யா சொல்றாங்க, 2 பேரும் சேர்ந்து வாங்குங்க. மீனா சொல்றத கேளுங்க. மீனாவும் முத்துவும் பத்திரிக்கை தட்டை வாங்குறாங்க சாமி கிட்ட இருந்து. முத்து முருகன் கிட்ட கல்யாண வேலையை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. மீனாவும் வித்யாவும் ஜாலியா பேசுறாங்க. முருகனும் வித்யாவும் கொஞ்ச நேரம் முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் பேசிட்டு பத்திரிக்கையை கொடுக்கறாங்க. மீனா வித்யா கூட தனியா பேசிக்கிட்டு இருக்கப்ப மீனா கேக்குறாங்க, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா வித்யா? வித்யா கேக்குறாங்க, என்னன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்டு மகேஸ்வரி இருக்காங்கல்ல? ஆமா மீனா, அதான் வித்யா, கிருஷ்ணனோட கார்டியன். ஆமா மீனா, நல்லா தெரியுமே. வித்யா, மகேஸ்வரி கிட்ட பேசி கிருஷ்ணோட அம்மாவோட போன் நம்பரை வாங்கி கொடுக்குறீங்களா? மீனா, அவங்க நம்பரா? எதுக்கு உங்களுக்கு? அவங்கதான் ஃபாரின்ல இருக்காங்களே. வித்யா, இங்க இருந்தா நேர்லயே போயிருப்பேன். அவங்க கிட்ட முக்கியமா பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. வித்யா, அவங்க என் புருஷனை பார்த்து ரவுடின்னு சொல்லியிருக்காங்க. கிறிஷ் அவர் கூட இருந்தா அவனும் அவரை மாதிரியே ஆயிடுவான்னு சொல்லியிருக்காங்கங்க. அவங்க என் புருஷனை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிறிஷோட பாட்டி அப்படி வந்து பேசிட்டு போனாங்க அன்னைக்கு. இதுல இருந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல, கிறிஷ் அம்மாவுக்கு புரிய வைக்கணும். உங்களோட நம்பரை கேட்டு வாங்கி கொடுங்க. திவ்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, மறுபடியும் அந்த ரோகிணியால நம்ம மாட்டிப்போம் போல இருக்கே. நாளை சந்திப்போம்.